காண கிடைக்காத ஒரு காட்சி. பிரகலாத வரதருக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருக்கும் திருமஞ்சனம் நடக்குது. எவ்வளவு அழகான ஒரு காட்சி பாருங்கள். தேர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து தீர்த்தவாரி நடக்குது. சக்கரத்தாழ்வாருக்கு தீர்த்தவாரி நடக்கிற காட்சியை பார்க்க முடியுது. நிறைய ஒரு வித்தியாசமான நிகழ்வுலாம் எனக்கு அட்லீஸ்ட்டு புது அனுபவம்னு சொல்லுவேன். பெருமாளை பார்த்திங்கன்னா போர்த்தி வச்சுருக்காங்க. அதாவது உற்சவ மூர்த்தியை போர்வையால் போர்த்தி இருக்காங்க. அந்த போர்வையை போர்த்தியே பார்த்திங்கன்னா மாட வீதிகளில் வலம் வராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்வை களைதல் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. பாருங்கள், ஏசல் போட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா மேலே இருக்க போர்வையெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. போர்வையெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். எவ்வளோ ஒரு அலங்காரத்தில் இருக்கார். பெருமாளுக்கே இந்த நிலைமைனா நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. வீட்டில் சொல்லாமல் ஊரெல்லாம் சுற்றிட்டு வர்றதால வீட்டில் இருக்க மனைவி பார்த்திங்கன்னா அவங்கள அலோ பண்ணாமல் கதவை மூடுற காட்சி. தாயார்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா பெருமாளை வீட்டுக்குள்ளே அனுமதிப்பதில்லை. இந்த ஒரு அழகான காட்சியுமே பார்த்திங்கன்னா இங்கே நிகழ்த்தி காட்டுறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இதையும் பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருந்தது. பெருமாள் உள்ளே வரும்போது தாயார்கள் 2 பேருமே கதவை சாத்தி கொள்ளும் காட்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியாழ்வார் தாயாரையும் பெருமாளையும் சமாதானப்படுத்தி 2 பேருக்கும் ஒரு அன்பு பிணைப்பை உருவாக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் தாயாரும் பெருமாளும் விளையாடுற மாதிரி ஒரு காட்சி. இதையும் அழகாக இங்கே நடத்தி காமிக்கிறாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். நாம் பார்த்திங்கன்னா இப்போது சிங்கப்பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதுவும் தேர் முடிஞ்சு 2வது நாள், அதாவது வைகாசி பிரம்மோற்சவத்தோட 9வது நாளுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா போர்வை களைதல், மட்டையடி உற்சவம், அதுக்கப்புறம் தீர்த்தவாரி, இந்த 3 காட்சிகளையுமே பார்க்கலாம். காலையில் ஒரு 7:30 மணிலேருந்து மத்தியானம் ஒரு 12:30 மணி வரைக்கும் நடந்த ஒரு உற்சவங்களை ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து வழங்கியிருக்கேங்க. கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பெருமாள் பார்த்திங்கன்னா இதோ போர்வை போர்த்தி இருக்காரு. முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா குதிரை வாகனத்தில் ஊர் ஃபுல்லாக வலம் வராரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் இந்த மாதிரி போர்வையை போர்த்திக்கிட்டு கோயிலுக்குள்ளே வராரு. ஸோ இந்த போர்வை அணிந்து கொண்டே பார்த்திங்கன்னா மாட வீதிகளையும் வலம் வராங்க. அந்த காட்சி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்வை களைதல் அப்படின்னு ஒரு நிகழ்வு. ஏசல் போட்டுக்கிட்டே, அதாவது பெருமாளை இந்த பல்லக்கில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்க போர்வைகளை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த போர்வை களைதல் நிகழ்வுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் ரொம்ப அழகாக அலங்காரத்தில் ஜொலிச்சிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே அப்படியே இந்த கோயிலுக்குள்ளேயும் கொண்டு போகிறாங்க உற்சவமூர்த்தியை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். போர்வை கலைந்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ராஜ அலங்காரம்னு சொல்லலாமான்னு தெரியல, இந்த அலங்காரத்தோட வலம் வராரு. தாயார்களை காண கோவிலை நோக்கி போகிறாருங்க. பெருமாள் பார்த்திங்கன்னா கோயில்கிட்ட வந்துட்டார். ஆனால் முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இரவாகியும்
வீட்டுக்கு வராததால், அதாவது கோயிலுக்கு வராததால் தாயார்கள் வந்து அவரை வந்து உள்ளே அனுமதிப்பது இல்லைங்க. அதனால் பெருமாள் உள்ளே வரும்போது தாயார்கள் 2 பேருமே சேர்ந்து கதவை மூடுறாங்க. அந்த நிகழ்வு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு காரணம் சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா தாயார்கள் இருவரும் கதவை திறப்பதாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆழ்வார் வந்து 2 பேருக்கும் சமாதானம் பேசி மத்தியசனம் செஞ்சு ஒரு அன்பு பிணைப்பை உருவாக்குறாரு. அந்த நிகழ்வு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சமாதானம் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா தாயாரும் பெருமாளும் விளையாடுற மாதிரி ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாயார்கள் இருவரும் பெருமாளோடு இணைந்து கோயிலுக்குள்ளே போகிற காட்சி. பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறிது ஓய்வு கொடுத்த பிறகு தீப ஆராதனை முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா தீர்த்த வாரிக்காக தெப்பக்குளம் இல்லை தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குளத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த வாரியும் திருமஞ்சனமும் நடக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காட்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாயார், பெருமாள், சக்கரத்தாழ்வார் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த குளத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருமஞ்சனமும் தீர்த்த வாரியும் நடக்குங்க. பாருங்கள், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர் மட்டும் இல்லாமல் தேருக்கு பிறகு நடக்கும் நிகழ்வுகளையும் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
नवमदिने माध्याह्निकाले चलेंगे